Sativation. நம்மகிட்ட எல்லா டைப்ஸ் ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு. வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். Hi, hello friends. Welcome to Sativation. ஸ்பீக்கர் பாக்ஸோட என்ன மாடல் நம்ம கிட்ட சேல் இருக்கு, எந்த மாதிரி மாடலில் நம்ம பண்ணி தரோன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பியூர் எம்டிஎஃப்ல தான் நம்ம பண்ணி தரோம். இன்டோர் ஹோம் தேட்டருக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் பாக்ஸில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வரும். சவுண்ட் குவாலிட்டி வந்து பக்கா கிளியராக உங்களுக்கு இருக்கும். ப்ளைவுட் யூஸ் பண்ணால் நீங்கள் அவுட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டரில் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் அண்ட் ரெயின் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து மேட்சாக இருக்கும். அவுட்டரோட வாய்ஸ் வந்து நல்லா லாங்காக உங்களுக்கு வரும். இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பிளாக் மைக்காவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எந்தெந்த மாடல் எப்படி இருக்குன்றது பாருங்கள். எல்லாமே ஸ்டாக் இருக்குது ரெடியாக. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்குன்றது 6 inches 8 inches சென்டர் 4 inches 6 inches ரெகுலராக ஸ்டாக் இருக்கும். கஸ்டமைட் மேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து 5 to 10 days வந்து டைம் எடுக்கும். ஏன்னா அந்த 5 to 10 daysனால் இந்த ரெய்னி சீசன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 days உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்ற டைமில் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 daysலேயே நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். எல்லா மேடு கஸ்டமைஸ் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி தரோம். 4th ஆர்டர் பாக்ஸ், எல்-போர்ட்டட் சப்வூஃபர் பாக்ஸ், டவர் மாடல் பாக்ஸ், புக்ஷெல் ஸ்பீக்கர், டாடா டைப் கிராஸ் பாக்ஸ் எல்லா மாடலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 6 inches யூஸ் பண்ணுற மாதிரி சென்டர் பாக்ஸ். இதோட டெப்த்து பாருங்கள் எந்தளவுக்கு டெப்த்தாக இருக்குன்ட்டு. கரெக்டாக ஒரு 10 inches கிட்ட டெப்த் இருக்கும் உங்களுக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20க்கு 30 ஆல் சைஸில் இந்த ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா ஒரு 50 இல்லை 60 வாட்ஸ் நீங்கள் இப்போ சென்ட்ரல் ஸ்பீக்கர் நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பக்காவான கிளியராக இருக்கும் வாய்ஸு. த்ரோ வந்து ரொம்ப லாங்காக உங்களுக்கு போகும். ஸோ அதை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கோ. நம்ம சென்ட்ரல் பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம டியூட்டர் யூஸ் பண்ணுறது இல்லை. எதுக்காக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டியூட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வாய்ஸோட டோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மாறும். ஸோ அதனால் வந்து சென்டர் பாக்ஸுக்கு நம்ம டியூட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. அதிலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4 inches சென்டர் பாக்ஸ். இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் உங்களுக்கு இருக்கும். இது ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அந்த மாதிரி ரூம் சைஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 inches 40 வாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 80 வாட்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி பேக்கேஜில் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரோலாஜிக் மாடல் போனீங்கன்னா நீங்கள் வந்து 20 வாட்ஸ் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் வைஸ் பொறுத்து உங்களுக்கு பட்ஜெட் நோவோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டால்பின்னு போனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணினா நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். வாய்ஸ் கிளியரிட்டி வந்து தெளிவாக இருக்கும். ஏன்னா டால்பின்னு போனால் உங்களுக்கு வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா வாய்ஸோட இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் தான் வரும். உங்களுக்கு சரௌண்டில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் எதுலேயும் வாய்ஸ் வராது. சென்ட்ரலில் வாய்ஸ் வரன்றது போது உங்களுக்கு வந்து அந்த சவுண்டோட கிளாரிட்டி தெளிவாக வரணும்னா இது மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீக்கர் வந்து ஃபுல் ரேஞ்சாக மிட்டோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் 8 ohms யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாகவும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட்டுக்காக இந்த ஒரு மாடல் 4 inches ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி டியூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹேர் பைப்போடு வந்துடும். இது வந்து ஸ்டாண்டிங் மாடல். இது வால் பிளேஸ்மெண்ட்டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 feetல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டைரக்ட் பொசிஷன் நல்லா கிடைக்கும். ஒரு உங்கள் டிவி இருக்குது, டிவியில் லெஃப்ட் ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு லுக்கும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து சவுண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 inches கிராஸ் பாக்ஸ். இந்த 4 inches கிராஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரௌண்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு டெப்த் இருக்குன்னு பாருங்கள். பக்காவான எம்டிஎஃப்ல தான் நம்ம ரெடி பண்ணி தரோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வந்து 6 inches ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் பாக்ஸ். 6 inches ஃப்ரண்ட் லெஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 inches ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து டியூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஏன்னா நம்ம வந்து 6 inches ஏன் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சுருப்பாங்க. கீழே வச்சனாலே இந்த பேஸோட இது வந்து மேக்னெட் வந்து சீக்கிரம் லாக் ஆகுனால அந்த கிளாரிட்டி டெப்த்தோட குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும். அதனால தான் நம்ம மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பேஸோட லாக் ஆகாது. கீழே ஏர் பைப் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாடலும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற எல்-போர்ட்டட் டைப்
சப்வூஃபர். இந்த சப்வூஃபர் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த சப்வூஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேஸோட பஞ்ச் அந்தளவுக்கு தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் JBL, பைனியர், சோனி எது யூஸ் பண்ணாலும் கரெக்டான ஆடியோ போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பேஸோட ரிசல்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும். சாஃப்ட்னஸ் பேஸ் கொண்டு வரும் அது உங்களுக்கு. ஸோ ஒரு 5.1 எதை மாதிரி மாடலில் நம்ம ரெடி பண்ணுறது எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸும் உங்களுக்கு காமிச்சிட்டோம். இந்த 6 inches பாக்ஸ்லேயே நம்ம சேம் மாடல் 8 inches இருக்குது. இந்த டவர் மாடலே பார்த்தீங்கன்னா 6 ஒரு டியூட்டர் வச்சுக்கலாம். நீங்கள் மினி டவர் இருக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து 3 feet ஹைட் வேணாலும் சரி, 2.5 feet ஹைட் வேணாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரியில் நம்ம ரெடி பண்ணிட்டுருவோம். ஸ்பீக்கர் பாக்ஸ், ஸ்பீக்கர் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்த ஆம்பிளிஃபையர் செக்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக வேணாலும் நம்ம ஃபுல் பேக்கேஜ் பண்ணி தரலாம். இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ப்ராசஸில் போய்ட்டுருக்கு. டிஸ்பிளே ஓட்டிட்டா உங்களுக்கு வந்து இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். 7.2 இது 5.1 டெமோவில் போயிட்டுருக்கு. அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா ஆம்பிளிஃபையரும் நம்மக்கிட்ட மாடல் ரெடியாக இருக்குது. நம்ம வாங்க ஆஃபீஸ் வந்து டெமோ பார்த்ததுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சஜஷன் சொல்கிறோம். உங்களுக்கு ஓகேனா நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங். நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கொளத்தூர் இருக்குது. வந்து விசிட் பண்ணிவிட்டு டெமோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.